முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போவது கந்தர் அனுபூதியில் 3ஆம் பாடல். நான் யார்? இந்த பெரிய ஆன்மீக கேள்விக்கான பதிலை முருகப்பெருமான் அருளால் உணர்ந்த தருணத்தை அருணகிரிநாதர் இந்த பாடல் மூலம் வெளிப்படுத்துகிறார். பஞ்சபூதங்களும் அல்ல, மனமும் அல்ல, உடலும் அல்ல, அனைத்தையும் கடந்த பரம்பொருள் சண்முகன் என்பதை உணர்த்தும் ஞான பாடல் இது. வானோ புனல் பார் கனல் மாருகமோ, ஞானோ தயமோ நவில் நான்மறையோ, யானோ மனமோ எனையாண்ட இடம்தானோ, பொருளாவது சண்முகனே என்பதே இப்பாடல். இனி அதன் பொருளை காண்போம். இந்த பாடல் முழுவதும் ஒரு பெரிய ஆன்மீக தேடல். அருணகிரிநாதர் தன்னையே கேட்கிறார். நான் யார்? நான் இந்த வானமா, நீரா, பூமியா, அக்னியா, காற்றா? இவையெல்லாம் உலகை உருவாக்கும் பஞ்சபூதங்கள். அதற்கு பிறகும் அவரே கேட்கிறார், ஞானமா அல்லது கருணையா? வேதங்களில் சொல்லப்படும் பரம்பொருளா? இன்னும் ஆழமாக யோசிக்கிறார். நான் இந்த உடலா அல்லது மனமா? இப்படி எல்லாவற்றையும் சந்தேகித்து இறுதியில் ஒரு பெரிய உண்மையை வெளிப்படுத்துகிறார். என்னை ஆண்ட இந்த இடமே அந்த பரம்பொருளே சண்முகன்தான் என்ற வரி. அதாவது நாம் நினைப்பது போல நாம் உடல் அல்ல, மனமல்ல, சிந்தனை அல்ல. நம்முள் இருக்கும் தெய்வீக சுத்த சித்தமே உண்மை. அந்த உண்மையை உணரச் செய்பவர் முருகன். அருணகிரிநாதர் அனுபவித்தது முருகனை வெளியே தேட வேண்டியதில்லை. முருகன் நம்முள் இருக்கும் ஞான ஒளி. நான் என்ற அகங்காரத்தை விட்டால் முருகன் உணரப்படுகிறார். இந்த பாடல் நமக்கு சொல்லும் மிகப்பெரிய செய்தி, தன்னை அறிதல், அதுவே கடவுளை அறிதல். அதனால்தான் அவர் இறுதியில் உறுதியாக கூறுகிறார், பொருள் அனைத்தும் சண்முகனே. நம்முடைய வாழ்க்கையிலும் குழப்பம் வரும்போது நான் யார் என்று சிந்தித்தால் முருகன் அருள் நம்மை வழிநடத்தும். முருகன் அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். இந்த வீடியோ அனைத்து முருக பக்தர்களுக்கும் சமர்ப்பணம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.